ஹாய் காய்ஸ், நான் தான் அமுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் லைட்டிங், அதாவது 3 பாயிண்ட் லைட்டிங், 2 பாயிண்ட் லைட்டிங், இல்லை ஹைலைட்ஸ் வச்சு வைக்கிற இந்த பேக் லைட்டு, அப்புறம் நம்ம பேய் படத்துக்கு லைட் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சில லைட்டிங் டிப்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் மட்டும் என்ன இருக்கேன், நம்ம கூட ஒரு மாடல் இல்லைன்னு பார்த்து தேடாதீங்க. ஹாய், ஐம் கட்ரினா. ஸோ கட்ரினா தான் நம்ம கூட வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இந்த போஸ்ட் பண்ணுறது, இந்த ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லைட் செட் பண்ணணும், ஒரு லைட்டை வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆச்சு நான் இந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் லைட்டிங் எடுக்கிறது மட்டும் அவ்வளோ நேரமாக அந்த அம்மா வந்து ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து பொறுமையாக எப்படா முடிப்பாங்கன்றதை வெளியே காமிச்சிக்காம பண்ணிட்டேன். இப்போது இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் ரெண்டுமே பளிச்சுன்னு தெரியுது. இது எதனால் தெரியுது? மெயின் லைட்னால. ஓகே, மெயின் லைட்டு நம்ம வந்து கீ லைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? சன்கன். சன்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பளிச்சுன்னு அடிக்கிற ஒரு லைட்டு, ரொம்ப சீப்பான ஒரு லைட், ஜஸ்ட் ஒரு 400லேருந்து அவைலபிளாக இருக்குது. இந்த லைட் வந்து உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இது மேலே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அது நம்மளோட சேனலில் தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ தான். ஸோ அந்த லைட் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீ லைட் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம பளிச்சுன்னு ஆக்கிக்கிறோம். செகண்ட் வந்து ஃபில் லைட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் நம்ம பேக் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபில் லைட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? எல்இடி லைட். ஓகே, தி எல்இடி லைட். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபில் லைட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபில் லைட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் லைட் வந்து ஒன்று இருக்குது, அது வந்து ரூம் ஃபுல்லாகவே பளிச்சுன்னு ஆக்கிடுது. இப்போ ஆக்கும்போது நம்மளோட இந்த சைடு அந்த சைடு கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம வந்து லைட் கொஞ்சம் ஃபில் பண்ணால் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் லைட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. பேக் லைட் எனக்கு பார்த்தீங்கன்னா நம்மளையும் நம்ம பேக்ரவுண்டையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு, ஒரு அவுட்லைன் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஹைலைட் நம்ம ஹேருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பேக் லைட் யூஸ் பண்ண போகிறோம். பேக் லைட் எங்கே இருக்குது? ஓகே, பேக் லைட் ஒன்றும் செட் பண்ணல. ஸோ இதுதான் நான் பேக் லைட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கோடாக்ஸ் V1 ஃப்ளாஷு. இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் லைட் இருக்கும், எல்லோ கலர் அடிக்கும். ஸோ அது ஒரு 1 minute வரைக்கும் யூஸ் ஆகும். அந்த லைட்டை வந்து பேக் லைட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோ ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா பிங்க் லைட் ஒர்க் ஆகும். இந்த பிங்க் லைட் நான் வந்து இப்போது ஹைலைட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த 3 லைட்டையும் 3 பாயிண்ட் லைட்டிங் மாதிரியும், இல்லைனா 2 பாயிண்ட் லைட்டிங், இல்லை 1 பாயிண்ட் லைட்டிங், இது மட்டும் ஆன் பண்ணி அது மட்டும் ஆன் பண்ணி, இது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சிங் ரெடியா? ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சினிமாவில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபுல் மேலே கீழே சைடில் எல்லாரும் லைட் வைப்பாங்க. பட் லைட் வந்து இருக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே லைட் இருக்குன்னா அவங்க ஒரு லேம்ப் வச்சுருப்பாங்க, லேம்போட லைட் அடிக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து ஒரு லைட் வைக்கிறோன்னா அது வைக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கணும். அந்த லைட் எதுக்கு அங்கே இருக்குது, அது லைட் வரதுக்கான சோர்ஸ் அது இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சன்கன் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் லைக் விண்டோலேருந்து ஒரு வர சன்லைட் மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். செகண்ட், இப்போ நான் இந்த எல்இடி யூஸ் பண்ணுறேன்னா எல்இடி வந்து நான் வந்து ஒரு டேரெக்டாக இப்படி வச்சு அடிச்சேன்னா ஏதோ எல்இடி லைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு மாதிரி சப்ஜெக்டாக சைடில் காமிச்சா அது வந்து ஒரு லேம்ப் ஆஃப் பண்ணுற மாதிரியோ, லேம்ப் யூஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லைன்னா ஒரு ஃபில் லைட் மாதிரியோ இப்படி வச்சா தெரியும். நம்ம ஃபில் லைட் வந்து செகண்ட் லைட்டாக யூஸ் பண்ண போகிறோம். சன்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் லைட்டாக இங்கே நமக்கு காட்டுது, எல்லா இடத்தையும் பிரைட்டப் பண்ணி காட்டுது. பட் இவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் லைட் யூஸ் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் வந்து லைட் சோர்ஸ் உருவாகும். இதனால என்னன்னா 2 லைட் யூஸ் பண்ணுற மாதிரி 2 பாயிண்ட் லைட்டிங் இருந்து நம்ம அன்லாக் பண்ணுறோம். இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்கனை வந்து கீ லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு எல்இடி லைட்டை வந்து நான் ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஸோ 2 லைட்டும் உங்களுக்கு தெரியும் இதில் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சன்கனை ஆஃப் பண்ணியிருக்கேன், வெறும் ஒரு எல்இடி லைட்டை மட்டும் ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் உங்கள் லைட்டிங் டிஃப்ரென்ஸ் தெரியும், லைக் டர்ன் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு V1 ஃப்ளாஷ் இருக்குது. இதை வச்சு நான் வந்து பேக் லைட் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம மாடல் கெட்டுன்னு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி சீன் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போது இதை வந்து பேக் லைட் மாதிரி யூஸ் பண்ணலாம். லைக் ஹேர் ஹைலைட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஆங்கிளாக வைக்கணும். லைக் வந்து க்ராஸ்டாக வைக்கலாம், இந்த சைடு அடிக்கிறதுக்கும் சரி, இல்லை இந்த சைடு அடிக்கிறதுக்கும் சரி. இந்த ஹேர் ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எப்படி லைட்டிங் செட் பண்ணுறோமோ இந்த ஹைலைட் தெரியும் கரெக்டாக. இதுவே நான் வந்து சன்கன் இல்லாமல் நார்மலாக ஒரே ஹைலைட் மாதிரி வச்சா இப்படி தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சன்கன் ஆஃப் பண்ணியிருக்கேன். சன்கன் ஆஃப் பண்ணதுனால நான் வந்து இப்போ ஹைலைட் பண்ணுறதை க்ளீனாக பார்க்க முடியும் உங்களால். இல்லை பேக் லைட்டாக கூட யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லைட்டை வந்து அந்த மாடலோட ஸ்ட்ரக்சர் காட்டுறதுக்காக நான் வந்து லைட்டை ஒரு சைடாக டில் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பேக் லைட்டை வந்து பேக்ரவுண்டும் ப்ளஸ் அவங்க 2 பேர் மேலேயும் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் மேலே அடிக்காமல் ஜஸ்ட் அவங்க மேலே அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்இடி லைட்டை ஆன் பண்ணுறேன். ஸோ கீ லைட் வந்து அவங்க ஃபேஸில் படுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நான் வச்சிருக்க V1 லைட் வந்து பின்னாடி ஹைலைட்ஸ் கொடுக்குது. ஸோ ஹைலைட்ஸ் ப்ளஸ் கீ லைட் ரெண்டுமே சேர்ந்து இதில் அடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். லைக் ஹையர் ஹைலைட் ஆகுது, அவங்க ஃபேஸ் வந்து பிரைட்டாக அந்த கீ லைட் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடி இருக்க நார்மல் வீட்டில் இருக்க லைட் வச்சு நான் கொடுக்குற லைட்டிங்கு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா V1 வச்சு ஒரு ஆர்ட் மாதிரி நீங்கள் கேமரா வந்து மூவ் பண்ணணும். லைக் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கும் அந்த லைட்டுக்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர்ஸ் கிடைக்கும். லைக் அந்த லைட் லீக்ஸ் ஆகி உங்கள் கேமராவில் படுற மாதிரி அந்த ஃபேஸில் கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுட்டேஜை ஷேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி கொடுக்குறதுக்கும் ஒரு த்ரில் அந்த ஃபீலிங் கொடுக்குறதுக்கும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த கேமரா வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணி எடுத்திருப்பேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி ரியாலிட்டி ஏதோ தேடுற மாதிரி த்ரில்லிங்காக இருக்குன்ற மாதிரி தெரியும். ப்ளஸ் நான் வந்து LED லைட் வந்து ப்ளூ கலர் ஜெல் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டோன் தரதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய அசிஸ்டண்ட் வந்து சன்கன் யூஸ் பண்ணி என்னோடய ஆப்போசிட் டோர் வந்து டிஃப்யூஸ் பண்ணி தான் காட்டும். ஸோ அந்த லைட்டிங் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சன்கன் வந்து டிஃப்யூஸ் பண்ணி காட்டுறதுனால இந்த டோன் உங்களுக்கு தெரியுது. லைக் 1 பாயிண்ட் லைட்டிங் அது லைக் கீ லைட் வந்து அவங்க மேலே படுத்து அந்த சைட் ஷேடோஸ் தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கதை ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ப்ளூ கலர் ஜெல் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி வந்து ப்ளூ கலராக ஒரு ஹைலைட்ஸ் தெரியுது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்ஸ் வந்து நான் வந்து மூவ் பண்ணி என்னோட அசிஸ்டன்ட் வந்து LED லைட் வந்து மூவ் பண்ணி காட்டுறாரு. லைக் அந்த ஹேர் ஹைலைட் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த LED லைட்டை வந்து நான் வந்து ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டேன். லைக் வந்து என்னோட பின்னாடி. ஸோ LED லைட் வந்து ப்ளூ கலர் ஜெல் பேப்பர் போட்டதால ப்ளூ கலர் ப்ளஸ் சன்கனோட எல்லோ கலர். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு காட்டுது. ஒரு ஸ்ப்ளிட் டோன் காட்டுது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிச்சன் செட்டப் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். கிச்சனில் குக் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சன்கன் ப்ளஸ் வந்து ஒரு சிம்னியில் இருக்க எல்லோ கலர் லைட் இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மோஸ்ட்லி கிச்சனில் இருக்க ஷார்ட்ஸ் எடுத்தால் நம்ம வந்து கொஞ்சம் போரிங்காக தான் எடுப்போம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங் காட்டலான்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஒயிட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எல்லோ கலர் சிம்னி லைட் ப்ளஸ் சன்கனோட எல்லோ லைட் எப்படி அடிக்குதுன்றது. ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட்டு ஸ்டீர் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் வச்சு ஒரு ஷாட் காட்டுறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேக் ஷாட் அந்த ஹைலைட்ஸ் தெரிகிறதுக்கும் ப்ளஸ் இது வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் கை கழுவுற மாதிரி பேக் ஷாட் அந்த ஹைலைட்ஸ் தெரிகிறதுக்கு ப்ளஸ் அகைன் ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு அந்த எக்ஸ்பிரஷன் காட்டுறதுக்கு திருப்பி க்ளோஸ் பண்ணுறது ஒரு க்ளோஸ்அப் அப்புறம் ஒரு ஒயிட் ஷாட் அவங்க வர மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் இந்த மிஸ்ட்ரியான ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டோன் கொடுத்துருப்பாங்க. அதான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன் கலர் ஜெல் பேப்பர் போட்டு LED லைட் வந்து நான் வந்து கீ லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு V1 ஃப்ளாஷோட அந்த எல்லோ கலர் பிம்ப் லைட் அதை வந்து நான் வந்து பேக்கில் ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷாட்டில் உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த V1 ஃப்ளாஷோட அந்த பிம்ப் லைட் வந்து எப்படி அந்த எல்லோ கலர் டோன் வந்து ஹேர் ஹைலைட் பண்ணி காட்டுதுன்னு சொல்லி அந்த லைட் லீக்ஸ் வந்து எப்படி இந்த கேமரா